பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே இறைவனை தரிசிக்க வருகை தந்திருக்கின்ற உங்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் இறைவனை தொழுவோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். வானதூதர்களால் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை மட்டும் கண்ணின் கண்மணிகளைப் போல பாதுகாத்தீர். எல்லா சோதனைகளுக்கும் சோர்வுகளுக்கும் விலக்கி உன்னத பலனால் எங்களை நீர் ஆட்கொள்கிறீர். நன்றி சொல்கின்றோம். இப்பொழுதும் உலக பாரங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டும் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுதும் தம்முடைய சாயலால் நாங்கள் நிரப்பப்படவும் எல்லா தீங்கிற்கும் விலக்கி வாழ்விக்கப்படவும் உம்முடைய இரக்கத்தையும் காருண்யத்தையும் சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவரே நீர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற திருமறை பகுதிகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்தருளவும் இந்த ஆராதனை ஆண்டவருக்கு உகந்த வாசனை பலியாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுந்ததுமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் தந்தையே, ஆமேன். இறைவனுக்கு புகழ்ச்சியுண்டாக. கீர்த்தனைகளிலே 9வது பாடல். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். கீர்த்தனை எண் 9. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏற்குணாலே ஸ்தோத்திரம், அடியார் கிறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மனேசா மிகு அருள் திரு அன்பா ஸ்தோத்திரம், நேத்தமமதடியாக்களின் ஸ்தோத்திரம். ஆர்மணனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மனேசா ஜீவன் சுகம்பல் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மனேசா
ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம், சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மனேசா. மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம், மகிழோடு ஜபமொழி மாலையின் ஸ்தோத்திரம், தாராய் துணை ஸ்தோத்திரம், எந்த கருணமை கொடு ஸ்தோத்திரம் மனேசா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. நாம் முழங்காற்படியிட்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 29வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 29வது சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லிபனோனையும் சீரியோனையும் காண்டா மிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார்.
கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உரித்தாகுக. கிறிஸ்தேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உங்களோடு கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக, இறைவன் தந்த வாய்ப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் படைப்பு விடுதலைக்காக வேதனை உற்று தவிக்கிறது என்பதுதான். இறைவன் படைத்த இந்த உலகம் மிக அற்புதமானது. மனிதன் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக மிக அவசியமானது நிலம், நீர், காற்று. ஆனால் இவைகள் மாசுபடுவதினால் காலநிலை மாற்றங்கள், உலக வெப்பமயமாதல், மழை, வறட்சி, தண்ணீர் பெருக்கு, நிலச்சரிவு, கொள்ளை நோய் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மனுக்குலம் தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். காரணம் இயற்கையை பாழ்படுத்தி கொண்டு இருப்பதுதான். அவர் 3 காரணங்களை சொல்கிறார். ஒன்று நியூக்ளியர் வார், குளோபல் வார்மிங், டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் வைரஸ் என்று சொல்லி 3 நிலைகளை அவர் முன்வைக்கிறார். அதாவது அணு ஆயுத போர், உலக வெப்பமயமாதல், நுண்ணி உயிரிகளின் இடமாற்றம். இந்த துயர நிலைக்கு காரணம் அவர் சொல்கின்றார் நவீனமயமாக்கப்படுதல், மனிதனுடைய பேராசை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் இந்த அவல நிலையை போக்குவதற்கு, புனிதமாக இருக்கின்ற இயற்கையை பேணுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. கடவுள் படைத்த இந்த உலகம் எழில் மிகுந்தது. ஆனால் மாசடைந்து இயல்பு நிலை இழந்து நிற்கிறது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்ற பொழுதும் படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனை உற்று தவிக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரு குழந்தை பேற்றை பெறுகின்ற பெண்மணி எவ்வளவு கடினங்களை சந்திக்கிறாளோ அதே வண்ணமாக இயற்கையும் சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நாம் படிக்க கேட்ட சங்கீதம் 29 தாவீது அரசனால் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய சூழலை நாம் பார்க்கின்ற பொழுதும் தாவீது அரசன் அரியணையில் இருந்த நாட்களை விட வெளி உலக மனிதனாக இருந்த நாட்களே அதிகம். மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தை அவர் பாடுகின்ற பொழுதும்
எருசலேமில் தான் தாவீது இருந்தார். எருசலேமில் சியோன் மலையின் மீதும் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனையில் இருந்து கொண்டு முழு நிலப்பரப்பையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மத்தியதரை கடல், கலிலேயா கடல், கர்மேல் பர்வதம், ஆயி பட்டணம், யோப்பா பட்டணம், எரிகோ பட்டணம், சமாரியா என்று சொல்லி எல்லா தேசத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுதும் மப்பும் மந்தாரமும் இடிமுழக்கமும் மின்னல்களும் எழுகிறது. புயல் சூழல் இருந்து கொண்டிருப்பதை உணர்கின்றார். இப்படிப்பட்ட சூழலிலே இந்த 29வது சங்கீதம் ஆற்றல் படுத்தக்கூடியதாக, எச்சூழலிலும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற உணர்வினையும் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துவதை நாம் காணலாம். இந்த கடவுளுடைய ஆற்றல் எப்படி வெளிப்படுகிறது என்பதை இந்த பகுதியின் அடிப்படையிலே 3 குறிப்புகளிலே உங்களோடு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக சங்கீதம் 29 1-2 வசனங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதை சுப்ரமசி ஆஃப் ஹெவன்லி பீயிங்ஸ் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இறைவனின் ஆற்றல் பரிசுத்தத்தின் வாயிலாக வெளிப்படுகிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகின்றது. நாம் திருமறையை பார்க்கின்ற பொழுதும் பரிசுத்தராக இருக்கின்ற கடவுளை தொழுது கொள்வதனால் ரட்சிப்பு வருகிறது. இந்த தொழுகை திருமறையிலே ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே சேத்தின் காலத்திலிருந்து தொழுகை ஆரம்பமானது என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. நாம் இறைவனை தொழுகின்ற பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அப்படி சமீபமாக இருக்கின்ற ஆண்டவரை பரிசுத்தத்தோடு பணிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவேதான் லேவியராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகி நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கின்ற பொழுது பலவிதமான இக்கட்டான சூழலிலே இறை சமூகத்திலே கடந்து வருகின்ற பொழுதும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கின்றதை நாம் காணலாம். இங்கும் புயல் போன்ற அனுபவத்தின் மத்தியிலும் இறைவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்றுபடுகின்ற பொழுதும் பரிசுத்தராக இருக்கின்ற ஆண்டவரை நாம் தரிசிக்கவும் பணிந்து கொள்ளவும் அவருடைய ஆற்றலை சொந்தமாக்கிக் கொள்ளவும் முடியும் என்பதும் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த சங்கீதத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுதும் மிக அழகாக சொல்லப்படுகிறது. அதாவது சுப்ரமசி ஓவர் த ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. கடவுளுடைய ஆற்றலை இயற்கையினூடாக நாம் காண முடியும் என்பதுதான். சங்கீதம் 29:3-9 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுதும் கடவுளுடைய சத்தத்தினுடைய வல்லமையை
அங்கு அவர் குறிப்பிடுகிறார். அதாவது 7 முறை கடவுளுடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறதும், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதும், கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதும், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதும், கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கிறதும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதும் என்று சொல்லி 7 முறை கடவுளுடைய வல்லமையை இங்கு வெளிப்படுத்துவதை நாம் காணலாம். நாம் திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுதும் இறைவன் இஸ்ரவேல் மக்களோடு இடிமுழக்கத்தின் வாயிலாக செயல்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இடிமுழக்கத்தின் வழியாக ஆண்டவர் செயல்பட்ட பொழுதும் ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மோசே இடிமுழக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் பேசுவதை கேட்பதை நாம் காணலாம். நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலும் இடிமுழக்கம் போன்ற அனுபவங்கள் இருந்தாலும் உற்று இயற்கையை கவனிக்கின்ற பொழுதும் இறைவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்கிறது என்பதுதான் உண்மை. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுதும் சாமுவேல் தீர்க்கதரிசி சர்வாங்க தகன பலி இடுவதற்காக கடந்து செல்கின்றார். அத்தருணத்திலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மீது யுத்தம் செய்வதற்காக நெருங்கி வருகிறார்கள். ஆண்டவர் இடி முழக்கத்தை அனுப்பி பெலிஸ்தியரை கலங்கடித்தார் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்கின்றது. இயற்கையின் வழியாக ஆண்டவர் தம் ஆற்றலை வெளிப்படுத்தி அவர்களை பாதுகாத்தார் என்பதுதான் திருமறை நமக்கு சொல்கின்ற உண்மையாக இருக்கிறது. நாம் மார்க்கு 4வது அதிகாரம் 37 40 வரை உள்ள வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுதும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கடலிலே பயணிக்கின்றார். புயல் காற்று முட்டி மோதுகிறது, படகு தடுமாறுகிறது. இயேசு ஐயரே, நாம் அடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி சீடர்கள் குரல் எழுப்புகிறார்கள். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதிகாரமுள்ள வார்த்தையினூடாக அவர் மட்டுப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி குழம்பி போன ஆற்றல் இழந்து போன சீடர்களை ஆற்றல் படுத்துகின்றதை நாம் காணலாம். இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்கின்ற உண்மை, இந்த புயல் நின்று போயிற்று. இந்த புயலை நின்று போகச் செய்தவர் ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உலக வாழ்விலும் இப்படிப்பட்ட புயல் நம்மை அமிழ்ந்து போய் விடுவதற்கு ஏதுவாக இருக்குமோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தாலும் கடவுள் எப்படி புயலை மட்டுப்படுத்தினாரோ அதே வண்ணமாக ஆற்றல் நிறைந்த ஆண்டவர் தம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தி மட்டுப்படுத்தி நம்மை வாழ்விக்கிறவர் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. ஆகவேதான் 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆற்றல் நிறைந்த கடவுள் இயற்கையினூடாக தம்மை வெளிப்படுத்தி நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற அறிவுறுத்துதலை நமக்கு வழங்குகின்றார். 3வதாக இந்த சங்கீதம் நமக்கு சொல்கின்ற உண்மை சுப்ரமசி ஓவர் ஹியூமனிட்டி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். கடவுளுடைய ஆற்றலை மானிடத்தின் மேல் இறைவன் வெளிப்படுத்துகிறார். கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் அன்பானவர்களே, கடவுளுடைய ஆற்றல் மானிடத்தின் மேல் அது கடந்து செல்கிறது என்பதை நாம் காணலாம். இதற்கு திருமறையிலே நோவாவினுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு நமக்கு
உறுதுணையாக இருக்கிறது. 40 நாள் மழை பெய்தது. ஆண்டவர் நோவாவோடு சொன்னார், நீ பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி. மக்கள் நகைத்தார்கள். ஆனால் நோவாவும் குடும்பமும் கடவுளுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை கொண்டது நிமித்தமாக பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக யாத்திராகமம் 15வது அதிகாரம் படித்து பார்க்கின்ற பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். கடவுளுடைய ஓங்கிய புயத்தினால் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். முன்னே செங்கடல், பின்னால் பார்வோனுடைய சேனை, பக்கமோ குன்றுகள் உயர்வாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழலிலே கடவுளுடைய ஆற்றல் அவர்கள் பத்திரமாக கரை சேர்க்கப்படுவதையும் மக்கள் கடவுளுடைய ஆற்றலை கண்ணார காண்பதையும் நாம் காணலாம். ஆகவேதான் சங்கீதம் யாத்திராகமம் 15வது அதிகாரம் சொல்கிறது, அவர் வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாம் காணலாம். ஆம் அன்பானவர்களையும், இறைவன் ஆற்றல் நிறைந்தவராக மானிடத்தின் மேல் செயல்படுகிறார். அவர் ஆற்றல் நிறைந்தவராக செயல்படுகின்ற பொழுதும் அவரிலே நாம் தஞ்சம் புக வேண்டும். சங்கீதம் 18:1 சொல்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 28:8 சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு பலனும் அரணான அடைக்கலமும் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. நம்முடைய வாழ்விலும் புயல் போன்று இந்த நாட்களிலே கொள்ளை நோயினுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் மானிடத்தின் மேல் ஆற்றலும் அதிகாரம் உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உடன் இருக்கிறார். நாம் அவரிலே நம்பிக்கை கொள்கின்ற பொழுதும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி திருமறை அழகாக சொல்கின்றது. இந்த தருணத்திலே ஒரு நடந்த வரலாற்று நிகழ்வினை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். புனித பிரான்சிஸ் சேவியர் அருட்பணியாளர் அருட்பணி நிமித்தமாக ஒரு முறை ரோமுக்கு பயணப்பட்டு சென்றார். பயணப்பட்டு ரோமில் இருக்கின்ற போப் அவர்களை சந்திப்பதற்காக கடந்து சென்ற பொழுது அவர் ஒரு அறை எடுத்து அங்கே தங்கி போப்பை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். கடந்து சென்று போப்பை சந்தித்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுதும் அந்த அறையில் உள்ள பொருட்கள், இவருடைய உடைமைகள் எல்லாம் தூக்கி வெளியே வீசப்பட்டிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இங்கு இடமில்லை, நீ இவற்றை எடுத்துக்கொண்டு சென்றுவிடு என்றார்கள். இவர் அந்த உடைமைகளை எடுத்துக்கொண்டு பயணப்பட்டு நெடுதூரம் சென்று இன்னொரு இடத்திலே அறை எடுத்து தங்கினார். அந்த நாள் இரவு முழுவதும் மிக பலத்த மழை பெய்தது. தேம்ஸ் நதி வெள்ளப்பெருக்கினால் சூழ்ந்தது. நிகழ்ந்தது என்ன தெரியுமா? ஒரு பக்கம் உயிர் சேதம், இன்னொரு பக்கம் பொருட்சேதம். இவர் முதலாவது வாடகைக்கு அறையெடுத்த அந்த கட்டிடம் இடிந்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. ஆனால் கடவுளுடைய மேலான இரக்கத்தினால் அருட்பணியாளர் புனித பிரான்சிஸ் சேவியர் பாதுகாக்கப்பட்டார். அவர் தன்னுடைய நண்பருக்கு சொல்கின்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். கடவுள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பானவர்களே, நாம் இறைவனுடைய கரத்தின் கிரியைகள். ஆண்டவர் நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி அவருடைய ஆற்றலால் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். ஆகவே அவ்விடத்தில் நாம் தஞ்சம் புகுவோம், இறைவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம்.
ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து தொடர்ந்து சான்று பகிர்வோம். இறைவன் தாம் இந்த வார்த்தைகளினால் நம்ம ஒருவரையும் ஆட்கொள்வாராக. ஆமேன். நாம் அனைத்துலக விசுவாசிகளோடு ஒன்றிணைக்கும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியா தூப்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் இறைவனுக்கு புகழ்ச்சியுண்டாக. ஞான பாடல் எண் 451 பாடல். பூவின் நல்வாசம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன். விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். ஞான பாடல் 451. பூவின் நல்வாசம் வீசும் சோலையாயினோ நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயோ இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே. விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயோம் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. கார்மேகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலோ காற்றகோரமாக மோதும் தானத்திலோ இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன். இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவே. மேடானாலும் காணானாலும் பின்னே செல்லுவே. மீட்பர் என்னை மோசமின்றி சுகாமே காப்பா. விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பா. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. ஜெபம் செய்வோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான கர்த்தருடைய நாளுக்காக ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை கண்மணிகளைப் போல பாதுகாத்து எந்த சேதத்திற்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்களுக்கு வாழ்வையும் சமாதானத்தையும் பொழிவதற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் தாவீதைப் போல புயல் போன்ற சூழலில் வைக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வல்லமையை
நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவமாக்கி எல்லா சோதனைகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் நாங்கள் தப்புவிக்கப்பட்டு உமக்கு பிரியமாக மகிமையாக வாழ ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். கொத்து கொத்தாக மக்கள் மாண்டு கொண்டு இருக்கின்ற பொழுதும் இந்த கொள்ளை நோய்க்கான மருந்தினை தம்முடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கவும், இந்த நோய் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படவும், மனுக்குலம் வாழ்வு பெறவும் ஆண்டவரே நீர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய இந்தியா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொள்ளை நோயினுடைய தாக்கம் தீவிரமடைந்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் எங்களுக்கு இனி வாழ்வு உண்டா என்று சொல்கின்ற ஏக்கத்தோடும் கதறுதல்களோடும் பெருமூச்சுக்களோடும் நாங்கள் தம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாகவும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை இந்த கொள்ளை நோய் மீது வெளிப்படுத்தி அதை மட்டுப்படுத்தி இல்லாமல் ஆக்கி எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களாக தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையானவர்களை ஆண்டவர் கண்ணின் கண்மணிகளைப் போல பாதுகாத்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்து நல்ல செய்திகளை பகிர கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அழகிய திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த இடத்திலே ஏறெடுக்கப்படுகின்ற விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் காணக்கூடியவைகளாகவும் செவிகள் திறந்திருப்பதற்காகவும் நன்றி சொல்கின்றோம். பாரங்களோடு வேதனைகளோடு மனக்லேசங்களோடு கடந்து வருகின்ற பொழுதும் கடவுளால் சந்திக்கப்படவும் சமாதானத்தோடு கடந்து செல்லவும் கர்த்தர் உதவி செய்வதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை நிறைவாக அன்பு குடும்பங்களை சூழ்ந்து வாழ்கின்ற இடங்களிலே ஆண்டவருக்கு மகிமையான குடும்பங்களாக பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறுபட்ட கடமைகளை செய்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கடமைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தும் வரத்துள்ள பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் தொழில் துறைகளை செய்கிறவர்களுக்காக, தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் வியாபாரம் செய்து அதை 10 பெருக்கி கொண்டதை போன்று தாங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கல்வி பணியில் ஈடுபட்டிருப்போர், மருத்துவ பணியில் ஈடுபட்டிருப்போர், நாட்டை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டிருப்போர், சமூக பணி செய்கிறவர்கள், ஆன்மீக பணி செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிலுவை நிழலிலே மறைத்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருப்போர், வறுமையில் உழல்வோர், கடன் மிகுதியினால் அமிழ்ந்து போய் கொண்டிருப்போர், இவர்களையும் சந்தித்து விடுவித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் விசேஷமாக ஆலய கட்டுமான பணிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். வருகின்ற வாரத்திலிருந்தும் ஆலய கோபுர பணியை நாங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த முற்படுகின்ற பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றி பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட அந்த திருப்பணிகள் ஆண்டவருக்கு மகிமையாக நடந்தேற ஆண்டவர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, தாராளமாக கொடுத்து உதவி கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் உண்டு, திருமண நாளை நன்றியோடு கொண்டாடுகிறவர்கள் உண்டு, அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகிறவர்கள் உண்டு. மிக ஆசீர்வாதமான நாட்களாக, ஆண்டாக இருக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வினை காணொலி வழியாக பதிவிடுகின்ற அருமையான மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகனையும் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாக தம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பாதுகாவலும் நிறைவாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு பலப்படுத்தியுள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
இனிய திருப்பெயரில் மன்றாடுகிறோம் எங்கள் தந்தையே. ஆமேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக. ஆமேன்.